Memory verse telling. செம்பொடல் 9 அரசு வருக. ஆண்டவருடன் கொள்ளும் மச்சமே ஞானத்தின் தொடக்கம். கடவுள் தம் முடுவி மதிந்தடை படைத்தாள். அரச வருக. உமது அரசு வருக. எல்லாரும் அமைதியுடன் வாழுங்கள். செம்பொடல் உமது அரசு வருக. எல்லோரும் அமைதியுடன் வாழுங்கள். எல்லாரும் அமைதியுடன் வாழுங்கள். செம்பொடல் அரசு வருக. செம்பொடல் அரசு வாருங்கள். எல்லாரும் அமைதியுடன் வாருங்கள். செம்பொருள் உமது அரசு வருக. ஆண்டவரிடம் சொல்லும் மச்சமே ஞானத்தின் தொடக்கம். சிறப்பாக வசனங்களை சொல்லிய பிள்ளைகள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? இவங்களுக்கு எல்லாம் 3, 4, 5 வயது மட்டுமே. சில பிள்ளைகள்லாம் இன்னும் கூட ஸ்கூலுக்கே போகலை. அவங்க ஏற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எதுன்னா நம்ம சர்ச்சில் தான். அதனால் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்க நடனம் சூப்பராக ஆடுவாங்க. நீங்கள் சிரித்து அவங்களோட மைண்ட் டைவர்ட் பண்ணாதீங்க. பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிஷனரி பயோகிராஃபி ஜூனியர். பிரைஸ் த லார்ட். என் பெயர் வர்ஷினி. நான் வில்லியம் கேரி பற்றி பேச வந்திருக்கிறேன். வில்லியம் கேரி 1861
ஆண்டு பிறந்தார். ஆகஸ்ட் 17 இங்கிலாந்தில் பிறந்தார். இவர் கொலம்பஸ் என்னும் அழைக்கப்படுவார். தந்தை நெசவு தொழில் செய்பவர். இவர் பள்ளிக்கு அனுப்பவில்லை, நெசவு தொழில் கற்க அனுப்பிவிட்டார். இவர் ஓய்வு நேரத்தில் திருமறை 3 வருடங்களுக்கு திருமறை படிப்பார். இவருக்கு திருமணம் செய்து இந்தியாவிற்கு வருகின்றார். இவருடைய 5 வயது 3வது மகன் பீட்டர் மரித்தான். சாதி வெறியால் சிலர் சடலத்தை தூக்க முன்வரவில்லை. பிற்பட்ட மக்கள் இவருக்கு உதவினார்கள். 40 சிறுவர்களுக்கு பள்ளியை நிறுவித்தார். பெண் கல்வி, மிஷின் பிரஸ் உருவாக்கினார். குழந்தை திருமணம், உடல்கட்டு ஏறுதல் போன்ற சட்டத்தை ஒழித்தார். 41 ஆண்டுகள் அருள் பணியாற்றினார். வில்லியம் கேரி 1834 ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி 73 வயதில் மரித்தார். கடவுள் ஏற்பை ஏற்று செருப்பு தொழிலாளியால் ஒரு தாழ்மையான குடும்பத்தில் இருந்து மிஷனரியாக மாறினார். தேங்க்யூ. மிஷனரி பயோகிராஃபிக்குரிய வர்ஷினி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிஷனரி பயோகிராஃபி பை இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட் மதியழகன். என் பெயர் மதியழகன். கிறிஸ்துவின் நாமத்திற்கு சோத்திரம். நான் இங்கு ஸ்டான் சுவாமி மிஷனரி பற்றிய சில குறிப்புகளை பேச வந்துள்ளேன். ஸ்டான் சுவாமி 1937ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பிறந்தார். இவர் இறையியல் படித்து முதுகலை பட்டம் பெற்றார். பேராயர் ஹோல்டர் காமிராவின் நட்பை பெற்றார். ஏழைகள் மத்தியில் இவர் ஆற்றிய பணி ஸ்டான் சுவாமியை மிகவும் கவர வைத்தது. ஸ்டான் சுவாமி பழங்குடியின நிலத்தை மாநகராட்சிகள், சுரங்கங்கள் நகரமயமாக்குவதற்கு கையகப்படுத்தாமல் பாதுகாக்க சுவாமி பாடுபட்டார். பழங்குடியின நிலத்தை தொழிற்சாலைகள் உருவாக்குவதை இவர் எதிர்த்து போராடினார். அதை குறித்து கட்டுரைகளை எழுதினார். மாவோயிஸ்டுகள் என்று பொய் குற்றங்களை சாட்டி சிறையில் அடைக்கப்பட்ட பழங்குடியின இளைஞர்கள், பெண்களை விடுதலை செய்ய உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். அணைகள், சுரங்கங்கள் கட்டுவதற்கு ஏழைகள் நிலத்தை அவர்கள் ஒப்புதமின்றி கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்காக இவர் வாதாடினார். 2018ஆம் ஆண்டு இவர் பீமா போரேகான் வன்முறைக்கு ஸ்டான் சுவாமி தான் காரணம் என்று இவர் மேல் பொய்யான குற்றங்களை சாட்டினார்கள். 2020ஆம் ஆண்டு NIA என்ற இந்தியாவின் தேசிய புலனாய்வு நிறுவனத்தால் இவர் கைது செய்யப்பட்டார். இந்தியா முழுவதும் இவரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. சர்வதேச ஜேசூட் சமூகம், சிறுபான்மை மத தலைவர்கள் இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இவர் சிறையில் இருக்கும்போது பல முறை கீழே விழுந்தார். 2 காதுகளும் கேட்கவில்லை. இவருக்கு அறுவை சிகிச்சை செய்தார்கள். ஸ்டான் சுவாமியால் ஒரு டம்ளரை கூட தூக்க முடியாத அளவுக்கு இவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. இவர் தண்ணீர் குடிப்பதற்கு நீர் உறிஞ்சியை வழங்குமாறு கேட்டார். 8 மாதம் மும்பை சிறையில் இருந்தார். இவரால் குளிக்கவோ சாப்பிடவோ கூட முடியாத அளவுக்கு இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. ஸ்டான் சுவாமியை 15 நாட்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு உயர்நீதிமன்றம் மகாராஷ்டிரா அரசியலுக்கு உத்தரவிட்டது. ஸ்டான் சுவாமி ஹோலி ஃபேமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவருக்கு கொரோனா தொற்று நோய் இருந்ததாக கூறினார்கள். வென்டிலேட்டரின் உதவியால் இவர் பராமரிக்கப்பட்டார். ஸ்டான் சுவாமிக்கு 2021ஆம் ஆண்டு மனித உரிமைக்காக முகுதன் சி மேனன் விருது 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இவர் 2020ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் நாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்தியாவின் பயங்கரவாத குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் 84 வயதான ஸ்டான் சுவாமி ஆவார். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பாக மிஷனரி பயோகிராஃபி ஸ்டான் சுவாமி பற்றி விரிவாக கூறிய மதியழகன் அவர்களை பாராட்டுகின்றோம். பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மெமரி வாஸ் டெல்லிங்.
ஆண்டங்கள் அஞ்சுங்கள் அதுவே நாணம். யோபு 28:28. ஆண்டற்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம். யோபு 28:28. ஆண்டவருக்கு அஞ்சிக்கால் அதுவே ஞானம். யோபு 28:28. உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். உண்மையாய் நம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் உண்மையில் அம்மியில் இருக்கிறார். ஏனெனில் காதவர் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் இல்லை, அமைதியை ஏற்படுத்துவார். தம்பி இங்கே வாவா என்ற பாடலுக்கு நடனமாற வருகிறார்கள் பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தம்பி இங்கே வாவா தங்க இங்கே வாவா, தம்பி இங்கே வாவா தங்க இங்கே வாவா. என்ன செய்து சொல்ல போறேன்னு காது கொடுத்து கேளு. ஒன்ன சேர்ந்து கூடி வர கடவுள் அழைக்கிறாரு. என்ன செய்து சொல்ல போறேன்னு காது கொடுத்து கேளு. ஒன்ன சேர்ந்து கூடி வர கடவுள் அழைக்கிறாரு. நாம் எல்லாம் கடவுளோட பிள்ளைங்க, இங்க ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லைங்க. நாம் எல்லாம் கடவுளோட பிள்ளைங்க, இங்க ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லைங்க. தம்பி இங்கே வாவா தங்க இங்கே வாவா, தம்பி இங்கே வாவா தங்க இங்கே வாவா. இறையாட்சி இறையாட்சி அனைவருக்கும் தேவையானது. அவரை ஏத்துக்கிட்ட அனைவருக்கும் சொந்தமானது. இறையாட்சி அனைவருக்கும் தேவையானது. அவரை ஏத்துக்கிட்ட அனைவருக்கும் சொந்தமானது. தடையில்ல எந்த ஒரு பயமும் இல்லை, நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் அவர் அன்புங்க. தடையில்ல எந்த ஒரு பயமும் இல்லை, நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் அவர் அன்புங்க. தானே தன்னே நன்னே தானே நானே தானே, தானே தன்னே நன்னே தானே நானே, தானே தன்னே நன்னே தானே நானே தானே, தானே தன்னே நன்னே தானே நானே. நடனமாடிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மெமரி வாஸ் டெல்லிங். 7வது நாள் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். 7ஆம் நாள் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டங்கள் அஞ்சுங்கள் அதுவே நாணம். ஆண்டவருக்கு அஞ்சுகள் அதுவே ஞானம். யோபு 28:28. தொடக்க நூல் 1:27. ஆண்டவர் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார். The Lord is near to all who call on him. The fear of the Lord, that is wisdom. Job 28:28. The Lord is near to all who call on him. The fear of the Lord, that is wisdom. நான் ஃபர்ஸ்ட் வந்து என் பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள்.
8. No favors, no special seat. The universe bows to equally. No king, no beggar, just toes the same. The maker knows us all by name. நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் மத்தியானம் வந்தேன், நான் லாஸ்ட் வந்தேன், நான் லேட்டா வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் மத்தியானம் வந்தேன், நான் லாஸ்ட் வந்தேன், நான் லேட்டா வந்தேன். எல்லோரும் சமந்தானே கடவுளோட பார்வையில, எல்லாரும் சமமான கூலி பெற்றார் தோட்டத்துல. ஃபர்ஸ்டா லாஸ்டா என்ற கேள்விதானே நமக்கு உள்ள, எல்லோரும் ஒன்றுதானே ஆண்டவரோட அரசினிலே. எல்லோரும் சமந்தானே கடவுளோட பார்வையில, எல்லாரும் சமமான கூலி பெற்றார் தோட்டத்துல. ஃபர்ஸ்டா லாஸ்டா என்ற கேள்விதானே நமக்கு உள்ள, எல்லோரும் ஒன்றுதானே ஆண்டவரோட அரசினிலே. ஒசத்தி தாழ்த்தி என்ற பேச்சுக்கே இடமில்ல, ஒன்றாக படைச்சாரு ஆண்டவர் தம் சாயலில. ஒசத்தி தாழ்த்தி என்ற பேச்சுக்கே இடமில்ல, ஒன்றாக படைச்சாரு ஆண்டவர் தம் சாயலிலே. சமூக ஏற்ற தாழ்வை பார்க்கிறார் தம் பார்வையிலே, நீதியை சரி செய்ய கொடுக்கிறார் சம் சலுகைகளை. சமூக ஏற்ற தாழ்வை பார்க்கிறார் தம் பார்வையிலே, நீதியை சரி செய்ய கொடுக்கிறார் சம் சலுகைகளை. எல்லோரும் சமந்தானே கடவுளோட பார்வையில, எல்லோரும் சமமான கூலி பெற்றார் தோட்டத்துல. ஃபர்ஸ்டா லாஸ்டா என்ற கேள்விதானே நமக்கு உள்ள, எல்லோரும் ஒன்றுதானே ஆண்டவரோட அரசினிலே. எல்லோரும் சமந்தானே கடவுளோட பார்வையில, எல்லோரும் சமமான கூலி பெற்றார் தோட்டத்துல. ஃபர்ஸ்டா லாஸ்டா என்ற கேள்விதானே நமக்கு உள்ள, எல்லோரும் ஒன்றுதானே ஆண்டவரோட அரசினிலே. நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் மத்தியானம் வந்தேன், நான் லாஸ்ட் வந்தேன், நான் லேட்டா வந்தேன். நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விபிஎஸ் அறிக்கை செல்வி சாரோன் சுஜாதா. விபிஎஸ் 2020 ஆண்டிற்கான விபிஎஸ் அறிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2025 ஆண்டின் விடுமுறை வேதாகம பள்ளியின் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ஆண்டர்சன்பேட் குருசேகரம், சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலயத்தில் 27/4/2025 அன்று அருட்திரு ஏ. ஜூலியஸ் ராஜதுரை ஆயர் அவர்களின் ஆலோசனையின்படி குருசேகர செயலர் திருமதி மலர்விழி லூகாஸ் மற்றும் குருசேகர பொருளர் செல்வி எம். ரத்னாவதி அவர்கள் தலைமையில் ஆசிரியர் கூடுகை நடைபெற்றது. 1/5/2025 அன்று காலை 8 மணிக்கு ஆயர் ஏ. ஜூலியஸ் ராஜதுரை ஐயா அவர்கள் தலைமையில் செயலர், பொருளர், குருசேகர உறுப்பினர்கள், பேராய மாமன்ற உறுப்பினர்கள், இயக்குநர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறு பிள்ளைகள் முன்பாக ஆயர் அவர்கள் ஜபத்துடன் துவக்கி வைத்தார். இவ்வருட விபிஎஸ் 2025 ஆண்டின் செம்பொருள் உமது அரசு வருக, லெட் யுவர் கிங்டம் கம், மத்தேயு 6:10. உமது அரசு வருக என்பது நாம் கடவுளின் அரசின் பங்காளர்களாக இருக்க வேண்டும். இதை வரையறுக்கும் 10 திருமறை கொள்கைகள் விடுதலை, நேரிய வாழ்வு, நம்பிக்கை, சமாதானம், சமத்துவம், அன்பு, நீதி, ஒன்றிப்பு, பகிர்வு மற்றும் மகிழ்ச்சி என்பவைகளே. 10 நாட்களின் பாடங்களாக நாள் 1 விட்டு கொடுப்போர் அரசு, ஆபிரகாம் லோத்திற்கு விட்டு கொடுத்தல். நாள் 2 எஞ்சியோர் அரசு, குகையில் எலியா இறைவாக்கினர். நாள் 3 இறை அறிவின் அரசு, யோபுவின் நம்பிக்கை. நாள் 4 வன்முறையற்ற அரசு. நாள் 5 ஆற்றலற்றோர் அரசு. நாள் 6 மன்னிக்கும் அரசு. நாள் 7 ஏழைகளின் அரசு. நாள் 8 கைவிடப்பட்டோரின் அரசு. நாள் 9 பகிரும் அரசு. நாள் 10 அனைவருக்குமான அரசு என்ற தலைப்புகளின் அடிப்படையில் பாடங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த வருட மிஷனரிகளாக மேரி சிசலர், சார்லஸ் தாமஸ்டர், வில்லியம் கேரி, நெல்சன் மண்டேலா, ஹெலன் கெல்லர், கிரகாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ், ஸ்டான் சுவாமி, ஹென்றி பேக்கர், மேரி ஜான் மெக்லியோட் பெத்தூன்,
எலிசபெத் மேரி வால்போல் ஆகியோர்கள் வாழ்க்கை வரலாறு கொடுக்கப்பட்டது. தினமும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை ஆசிரியர்களுக்கு தியான பயிற்சி அளித்தவர்கள் 1/5/2025 ரெவரண்ட் ஏ ஜூலியஸ் ராஜதுரை. நாள் 2 திருமதி மல்வி லூகாஸ். நாள் 3 திருமதி தனமேரி ஜான்சன் பயிற்சி ஆயர் அவர்கள். நாள் 4 செல்வி சாரம் சுஜாதா விபிஎஸ் இயக்குனர். நாள் 5 திருமதி மீகா ஜூலியஸ் ஆயரம்மாம். நாள் 6 திரு கிருபாகரன் பயிற்சி ஆயர் அவர்கள். நாள் 7 திருமதி லூயிஸ் தீபக் விபிஎஸ் இயக்குனர். நாள் 8 திருமதி சந்திரலீலா கேப்ரியல் சண்டே ஸ்கூல் சூப்பர்டென்ட் கன்வீனியர். நாள் 9 திருமதி மாலித தியாகராஜன் சேகரக்குழு உறுப்பினர். நாள் 10 ரெவரண்ட் ஏ ஜூலியஸ் ராஜதுரை ஆயர் அவர்கள். விடுமுறை வேதாகம் பள்ளியில் தொடங்கு நிலை, முதல் நிலை, இளநிலை, இடைநிலை, முதுநிலை என 5 வகுப்புகள் 9 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. இதில் சுமார் 130 மாணவ மாணவியர்கள் பயின்றார்கள். ஆசிரியர்கள் தியான வகுப்பு காலை 8 மணிக்கு நடைபெற்றது. மாணவர்களுக்கு வகுப்புகள் காலை 8:30 மணிக்கு துவங்கி 11:30 மணிக்கு முடிவடையும். விடுமுறை வேதாகம் பள்ளியில் செல்வி எஸ் சாரம் சுஜாதா, திருமதி டி லூயிஸ் தீபக் இருவரும் இயக்குநர்களாக பணியாற்றினார்கள். விபிஎஸ் ஆசிரியர்களாக செல்வி எம் ரீட்டா தேவி, திருமதி சரளா ஐசக், திருமதி ஜெபப்பிரியா பிராங்க்லின், திருமதி சங்கீதா பிரேம்குமார், செல்வி ஜெனிஃபர் கீதா, திருமதி தேவப்பிரியா இளங்கோ, செல்வி ஜே ஜாக்லின், செல்வி எல் மெர்லின் ஷோலி, செல்வி ஜே ஜூலியா அபிஷா. கலை நிகழ்ச்சி பயிற்றுவித்த ஆசிரியர்கள் செல்வி ஜே தேன்மொழி, செல்வி ஜூலியா அவர்கள். தன் அவர்களாக திருமதி சுனந்தா ரமேஷ், திருமதி ஜெயமணி ஸ்டாலின், செல்வன் சுதீஷ்குமார் ஆகியோர்கள் பணியாற்றினார்கள். வகுப்பில் மாணவர்களுக்கு பாடங்கள், பாடல்கள், மரண வசனங்கள் மற்றும் மிஷனரிகளின் கதைகள் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடப்பட்டது. 8/5/2025 அன்று ஆயர் ஆலோசனையின்படி அரக்கோணம் தெற்கு குருசேகரம் CSI சில்வர் நினைவு ஆலயத்திலிருந்து திருமதி சுமதி இவாஞ்சலின், திருமதி இல்டா இளவரசி, திருமதி ஸ்வீதா, திருமதி சிலியா ராணி, செல்வி எஸ்தர் நிவேதா, செல்வி லியான்சி அவர்கள் மாணவர்களை ஆய்வு நடத்தி சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தனர். மாணவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆய்வு நடத்தி அவர்களே மாணவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்கினார்கள். இன்று 11/5/2025 காலை 8:30 மணிக்கு ஆயர் தலைமையில் விபிஎஸ் ரேலி சிறுவர்கள் ஊர்வலமாக சென்று வந்தனர். இன்று 11/5/2025 மாலை 6 மணிக்கு மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் ஆயர் தலைமையில் இனிதே துவங்கப்பட்டது. இன்று மாலை நம்முடைய பார்வைக்கு ப்ரொஜெக்டர் திரையில் காட்சியாக விபிஎஸ் நிகழ்வுகளை காண தாமாக முன்வந்து உதவிய செல்வன் ஜாய் பீட்டர்சன் மற்றும் இந்த வீடியோ எடிட்டிங் செய்தவர்கள் ஜெனிஃபர் கீதா, மெர்லின், சுதீஷ்குமார் அவர்கள். இந்த 10 நாட்களையும் உதவியாக இருந்த குருசேகர தலைவர் மற்றும் ஆயர் அவர்களுக்கும், செயலர் பொருளர் அவர்களுக்கும், சேகர்குழு உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், திருச்சபை மக்கள் அனைவருக்கும், திரு தானி அவர்கள், திரு ராஜன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மெமரி வாஸ் டெல்லிங் ஜூனியர் கேர்ள்ஸ். வசனம்: உடைந்த உள்ளத்தாரே அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நேய்ந்த நெஞ்சத்தாரே அவர் காப்பாற்றுகின்றார். திருப்பாடல்கள் 34:18. நாள் 3 இறையறைவின் அரசு. கிங்டம் ஆஃப் டிவைன் விஸ்டம். ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. யோபு 28:28. இயலுமானால் உங்களால் முடிந்த வரை எல்லாருடன் அமைதியுடன் வாழுங்கள். ரோமர் 12:18. கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தை மாற்றிவிடும், கடும் சொல்ல சினத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15:1. கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் மாற்றிவிடும், கடும் சொல்லை சினத்தை எழுட்டும். நீதிமொழிகள் 15:1. வந்துகிட்டு இருக்கு பாரு இறையேசு கீழே என்ற பாடலுக்கு நடனம் ஆடுவார்கள். நாள் 2. வருது வானரசு நெருங்கி வருது பாரு, வல்லரசு கவிழ்ந்து போவோம். இறையரசு ஜோறு, இறையரசு ஜோறு.
வந்துக்கு நிக்கிது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசே கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசே கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு வந்துக்கு நிக்கிது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல வரும் அப்பந்தரும் சோர்ந்து போனாக்கா கடைசி மாவு தீர்ந்த காலி பானை நிறையும்பா தருகிடுத்தோம் 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 கடவுள் மீது நம்பிக்கையா இருந்த அஞ்சாதே கடைசியாக எஞ்சினாலும் சோர்ந்து போவாதே நீ கடைசியாக எஞ்சினாலும் சோர்ந்து போவாதே வந்து கிண்ணுக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல மூணு நாலு கொஞ்சம் பேருதான் கொஞ்சமாவு மொத்தமாவ புளிப்பு ஏத்துந்தான் தருகிடுத்தோம் 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 1 2 3 4 கொஞ்சம் பேருதான் கொஞ்சமாவு மொத்தமாவ புளிப்பு ஏத்துந்தான் பூவரசு வானரசா மாறி போவுந்தான் பூவரசு வானரசா மாறி போவுந்தான் பூத்து குழுங்கும் நீது என்பது ரொம்ப பக்கம்தான் பூத்து குழுங்கும் நீது என்பது ரொம்ப பக்கம்தான் வந்துக்கின்னுக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல வந்துக்கின்னுக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசே கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசே கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு வந்துக்கின்னுக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம் ஜூனியர் பாய்ஸ் மெமரி வாஸ் டெல்லிங் அவர் மானிடருக்கு கூறினார் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம் தீமை விட்டு விலகுகள் அதுவே அறிவு யோபு 28:28 ஏழுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடு அமைதியுடன் வாழுங்கள் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் நெய்ந்த நெஞ்சத்தார் அவர் காப்பாற்றுகிறார் திருப்பாடல் 34 அதிகாரம் 18 கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் ஆற்றிவிடும் கடும் சொல்லும் சினத்தையும் எழுப்போம் ஏசாயா 41 அதிகாரம் 10 அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் நன்றி